அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் வழக்கம் போல ஒரு சிங்கம் தான் ராஜாவா இருந்தது. ராஜாவா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கெத்தும் திமிரும் இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது. ஒரு நாள் அப்படித்தான் எந்த வேலையும் இல்லாத இந்த சிங்கம் தன் குகைக்கு வெளியில படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தது. அப்போ அந்த வழியா ஒரு கழுதை வந்தது. அந்த கழுதையை கூப்பிட்ட சிங்கம், தம்பி, என் வாயி நாறுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஊதுச்சான். சிங்கம் சொன்னதை கேட்டு முகர்ந்து பார்த்த கழுதை, ஆமாம் அண்ணா, உங்க வாயி ரொம்பவே நாறுது அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் சிங்கத்துக்கு வந்தது பாருங்க கோபம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ராஜா கிட்டயே வந்து வாய் நாறுதுன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஒரே அடி, கழுதை காலி. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு ஓநாய் வந்துதான். இந்த சிங்கமும் அந்த ஓநாயை பக்கத்துல கூப்பிட்டு, என் வாயி நாறுதா அப்படின்னு கேட்டுச்சான். முகர்ந்து பார்த்த ஓநாய், ஐயையோ, இந்த ஆள் வேற திமிரு பிடிச்ச ஆளாச்சே, இவங்கிட்ட போய் வாயி நாறுதுன்னு சொன்னா நம்மளை சும்மா விடுவானா, பேசாம நார்லேன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சு, இல்லை ராஜா, ஒரு துளி கூட நாத்தமில்லை, உங்க வாயாச்சே, அது மணக்குது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம், முட்டாளே, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ராஜா கிட்டேயே போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த ஓநாயையும் ஒரே அடி. ஓநாய் கதை முடிஞ்சுது. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா நம்ம நரி வந்தது. நரியை கூப்பிட்ட சிங்கம் திருப்பி அதே கேள்வியை கேட்க, நரியோ, மண்ணா, 4 நாளா சரியான ஜலதோஷம், எனக்கு எந்த வாசனையும் தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். சரி, பொழைச்சு போன அந்த சிங்கமும் நரிய ஒன்றும் பண்ணாமல் விட்டுருச்சு. ஐயோ, இப்போ என்னதாம்மா சொல்ல வர, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த சிங்கம் வாயி நாரிச்சா நார்லையாங்கிறதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுதுங்க. இந்த கதை நமக்கு சொல்கிற கருத்து ஒன்று தான். வாயை திறந்தா ஆபத்து வருங்கிற இடத்துல புத்திசாலிங்க எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க. இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.